ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். மனத்தின் பூஜா மண்டபத்தில் மாலை நேரத்து அமைதியில் மகாபெரிவா அமர்ந்திருக்கிறார். சுற்றிலும் பக்தர்களின் கூட்டம். அதில் ஒரு பக்தர், பெரியவா, புதன்கிழமை அன்னைக்கு நான் வெளியூர் கிளம்பினேன். போற காரியம் நல்லபடியா முடியணும், எந்த தடையும் வரக்கூடாது. புதன்கிழமை அன்னைக்கு நம்ம கூடவே வச்சுக்க வேண்டிய மகாபெரிவா ஒரு பொருளை கூறினார். இந்த ஒரு பொருளை மட்டும் உன் கூடவே வைத்துக்கோ, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறினார். அப்பா, மனிதர்களாகிய நமக்கு எப்போதுமே பயம் இருக்கும். நாம் போகிற காரியம் நல்லபடியா முடியுமா, வழியில் ஏதேதும் தடைகள் வந்திடுமா, யாராச்சும் நமக்கு தீமை செஞ்சிடுவாங்களான்னு மனசு சஞ்சலப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அதுலயும் புதன்கிழமை அன்னைக்கு வெளியில கிளம்பும் போது ஒரு விசேஷமான பொருளை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கோம். அது வேறொன்னும் கிடையாது, அருகம்புல் தான். அருகம்புல்லையும் பச்சை கற்பூரம் கலந்த குங்குமத்தையும், இந்த இரண்டு பொருட்களும் தான் மகாபெரிவாக்குரிய விக்கினங்களை நீக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட ஒரு மகாசக்தியின் ஒரு பொருள். ஏன் புதன்கிழமை நல்ல இந்த ஒரு பொருளை நம்ம கூட வைத்திருக்கோம் தெரியுமா? புதன்கிழமை என்பது நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்குரிய ஒரு நாள். புதன் என்றாலே புத்திகாரகன், வித்தைக்கு அதிபதி. இந்த புதன்கிழமையின் அதிதேவதை மகா கணபதி விநாயகப் பெருமானுக்கு உலகிலேயே மிக உகந்த, மிக எளிமையான, ஆனால் பிரபஞ்ச சக்தியை தன்னுள் இழுத்து வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட ஒரு பொருள் எது தெரியுமோ? அதுதான் அருகம்புல். அதுபோல மகா பெரியவாளிய நாம் எப்போதுமே பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கும் மங்கள பொருள் காமாட்சி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜித்த பச்சை கற்பூரம் கலந்த குங்குமம். புதன்கிழமை காலையில் நீ வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது 3 இதழ்கள் கொண்ட ஒரு சிறிய அருகம்புல் கணுவையும், பூஜை அறையில் மகாபெரிவா படத்தின் பாதத்தில் வைத்து வணங்கிய குங்குமத்தையும் ஒரு சிறிய தூய்மையான காகிதத்திலோ அல்லது ஒரு பட்டு துணியிலோ மடித்து உன்னுடைய பையிலோ அல்லது உன் பாக்கெட்டிலோ உன்னுடன் இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டுமாம். இந்த ஒரு பொருள் எந்த அளவுக்கு சக்தியை தேடி கொடுக்கும் என்றால், அருகம்புல் சாதாரணமான புல் கிடையாது. எப்பேற்பட்ட வறட்சியிலும் அது காய்ந்து போகுமே தவிர அழியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வண்டியில போய்கொண்டு இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் அழியாமல் உங்க கூடவே தாங்க இருக்கும். அதே போல நீங்க புதன்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்க கூடவே எடுத்து போய் பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். விநாயகரின் வெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய அனலை தணித்தது இந்த அருகம்புல் தான். அதனால் உன்னை நோக்கி வரக்கூடிய எப்பேற்பட்ட கோப கருணைகளையும் கண் திருஷ்டிகளையும் தூய சக்திகளின் வீரியத்தையும் இந்த அருகம்புல் தன்னுடைய வசமுள்ள பிரபஞ்ச ஆற்றலால் அப்படியே உறிஞ்சி உன்னை குளிரூட்டி பார்க்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு நீங்க முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதனுடன் சேரும் குங்குமம் உனக்கு மகாபெரியவாளின் தபோ பலத்தையும் காமாட்சி அம்மனின் பூரண அருளையும் கவசமாக வழங்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விட்டு போகக்கூடிய சில தருணங்களானது நடந்திருக்கும். இந்த சக்தி வாய்ந்த பொருளை நீ புதன்கிழமை வெளியில் செல்லும் போது உடன் வைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அற்புதமான மாற்றங்கள் என்ன தெரியுமா? காரிய தடைகள் எல்லாமே தவிடு பொடியாகி விடுமாம். மனக்குழப்பங்கள் எல்லாமே, எல்லா விதமான மனக்குழப்பங்களும் இந்த ஒரு நேரத்துல திறக்கவும் செய்திருக்குமாம். பகை மற்றும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்குமா? பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரிய பெரிய பொருட்களில் கிடையாதுங்க. அது மிக எளிமையான இந்த அருகம்புல்லிலும் குங்குமத்திலும் தான் அடங்கி இருக்கிறது. இதை வெறும் பொருளாக பார்க்காமல் மகாபெரியவாளின் பாதமே உன்னுடன் துணையாக வருகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன் மடியில் வைத்து கொண்டு போ. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன்னுடைய பயணமும் உன்னுடைய வாழ்க்கையும் எப்போதுமே சுபமாகவே இருக்கும் என்பதையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா, நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய மகாபெரிவா சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.